குற்றால அருவி ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட சிறுவன் சடலமாக மீட்பு. அருவியில் 1/2 கிலோமீட்டர் தொலைவில் சடலம் மீட்கப்பட்டதாக தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விட்டு பெய்து வரும் கனமழை. கோவை கவுண்டம்பாளையத்தில் பெய்த மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை, திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தயார் நிலையில் மாநில பேரிடர் மீட்பு படைகள். நெல்லை, குமரி, நீலகிரிக்கு தலா 3 குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். அமலாக்கத்துறை கைது செய்ததை எதிர்த்து அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைப்பு. விசாரணை நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 822 கன அடியாக அதிகரிப்பு. கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் நீர்வரத்து உயர்வு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பான வழக்கு. ஒன்றிய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்திக்காக சோனியா காந்தி பிரச்சாரம். பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்பு. தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தாக்கல் செய்த மனு. அமலாக்கத்துறைக்கு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். மகளிர் இலவச பேருந்து பயண திட்டத்தை விமர்சித்த பிரதமர் மோடிக்கு அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சரமாரி கேள்வி. திட்டத்தை நிறுத்த முயற்சியா என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் வெற்றி பெற்றுவிட்டால் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடிப்பார்கள் என மோடி பேச்சு. புல்டோசர்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் கற்க வேண்டும் எனவும் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.